சோமக்கலை நான் உங்க சக்தி பேசுறேன். த பாய்ஸ் சீசன் 4 ஆல்ரெடி இந்த சீரிஸோட சீசன் 1, 2, 3 மூணுமே நம்ம சேனல்ல போட்டாச்சு. மறக்காம அதை செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் உங்க கதை கண்டினியூஸா புரியும். அதோட லிங்க் மேல ஐகார்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இப்போ இந்த பாய்ஸ் சீசன் 4 எமோஷன்ஸ் அண்ட் கண்டென்ட் மறக்காம அப்படியே உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போவோமா? விக்டோரியா நியூமன் கேம்பெயின் பிளாட்ஃபார்ம்ல ஒன்னு அட்ரஸ் பண்ணிட்டு இருப்பா. எலெக்ஷன்ல ராபர்ட் சிங்கர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ ஜெயிச்சிட்டனால அவங்க ஒரு பார்ட்டி மாதிரி எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்றாங்க. இப்போ நம்ம பாய்ஸ் கேங்க இங்க சுத்தி தான் இருக்குது. இப்போ ஹோம்லேண்டர் காமிக்கிறாங்க. அவன் எங்கேயும் வெளியில நிக்கிற மாதிரி தெரியும். கடைசியில் அப்படியே கேமராவை பேன் பண்ணா ஹோம்லேண்டர் உச்சா விட்டுட்டு இருக்கான். அவனோட முடி இப்ப நரைக்க ஆரம்பிக்குது. வயசாவது இல்ல எல்லாம் நரைக்கத்தான் செய்யும். இப்ப ஹோம்லேண்டர் விக்டோரியா நியூமன் பாத்துக்கிறாங்க. விக்டோரியா சொல்றா, நீ பாட்டு ஒருத்தன் நீ கொலை பண்ணிட்ட, ரயன் மேல பாட்டில் தூக்கி வீசுறான், சும்மா இருக்க சொல்றியா? பட் ஆனா மக்கள் பார்த்துட்டு சேர் பண்ணாங்களே. இப்ப ஹோம்லேண்டர் கூட ரயனும் இருக்கான், விக்டோரியா கூட ஜோயும் இருக்கா. பெருசு ரெண்டுங்களும் சிறுசு ரெண்டுங்களை ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு அனுப்பி விட்டுருங்க. நம்ம பாய்ஸ்க்கு அங்கதான் இருக்கு. புச்சர் வந்து ரயனை பாத்துறான். ரயன் இங்க பாரு, நீ ஹோம்லேண்டர் இருக்காத, உன்னை ஆன் கிரேஸ்ட விட்டுறேன், அதுக்கப்புறம் உன்னை வந்து பார்க்க கூட மாட்டேன். இந்த ஜோயி போய் சொல்லிருப்பாப்பால, திடீர்னு அங்க ஹோம்லேண்டர் வந்துட்டான். ஹே புச்சர் எப்படி இருக்க? மோசமா தான் இருப்ப போலே, ஆல்ரெடி பிரெயின்ல டேமேஜ் ஆயிருச்சு. இன்னும் நீ ஒரு 3 மாசம் உயிர் தாக்க பிடிக்கிறது பெரிய விஷயம் தான் போல. தான் எக்ஸ்ரே மாதிரி பார்க்க முடியுமே. டெம்பியோட சைடு எஃபெக்ட் இப்ப புச்சரை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கு. புச்சர் ரயனை கூப்பிட ரயன் ஹோம்லேண்டர் கிட்ட தான் போறான். இந்த பக்கம் கெமிக்காவும் பிரெஞ்சியும் விக்டோரியாவை போட்டு தடுறதுக்காக அவ ஐ டிராப்ஸ்ல ஒரு கெமிக்கல் மாதிரி கலந்துருப்பாங்க. 2 ஐ டிராப்ஸ் சிமிலரா தான் இருக்கும். மாத்தி வச்சுட்டு வரதுக்குள்ளேயும் அவன் மவகாரி வந்துருவா. ஜோய் இவளோட சூப்பர் பவர் இப்பதான் தெரியுது. கொய்யால மெடிசோ மாதிரி மாறுறாங்க. அவ வாயிலிருந்து நாலா பக்கமும் என்னமோ பாம்பு மாதிரி வருது. கெமிக்கோட கையை பிச்செறிஞ்சு விட்டா. வேற வழி இல்லாம பிரெஞ்சி கெமிக்காவும் அந்த பில்டிங்ல இருந்து குதிக்கிறாங்க. ஸ்டார்லைட் காப்பாத்துறான். இங்க ஹியூயி வேன்ல தான் இருக்கான். திடீர்னு விக்டோரியா நிக்கிறா. ஏன்டா ஹியூயி, நம்மள ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம், அப்புறம் ஏன்டா அந்த மாதிரி மேல வன்மத்தை காக்குறீங்க? பேசிட்டு இருக்கும்போது ஆசிட் மாதிரி மூஞ்சில ஊத்துவான். பட் அவளுக்கு ஒன்றும் ஆகாது. அவ போட்டிருக்க கோட்டு தான் புகஞ்சு போகுமோ இல்லையே, அவளுக்கு ஒண்ணுமே ஆகாதுங்க. புச்சர் வந்து கண்ணுல சுட்டு பாக்குறான், அது வேலைக்கு ஆகல. கிட்டத்தட்ட இவளோட ஸ்கின் டிரான்ஸ்லூசன்ட் மாதிரி தான் போல. என் கோட்டை நாசமாக்கிட்ட, எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அவ கிளம்பிட்டா. இப்போ இந்த சைடு 7ல ஒரு ஆளை ஆட் பண்ணணும்னு பிளான் போயிட்டு இருக்கு. ஹோம்லேண்டரை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற 7ல யாருமே அவனுக்கு பிடிக்கல மீன்ஸ் ஹோம்லேண்டர் எது சொன்னாலும் ஆமா சாமி போடுறாங்க. எது சொன்னாலும் ஜாலரா தட்டுறதுக்கு எதுக்கடா டீம், எந்த விஷயமா இருந்தாலும் நான் தான் தலையில தூக்கி வச்சு பண்ணணும் போல அப்படின்னு ஹோம்லேண்டர் புலம்பிட்டு இருக்க. அப்பதான் ஒரு ஆளை எடுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அவ பேர் சிஸ்டர் சேஜ். இவளோட சூப்பர் பவர் என்னன்னா, இவ கொஞ்சம் அதிபுத்திசாலி. ஆளை பார்த்தே இவ எடை போட்டுருவா. ஹோம்லேண்டர் இவட்ட போய் கேட்கறான், இங்க பேரு எங்க டீம்ல நான் தான் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்றேன், எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி யாரும் இல்ல, நீ எங்க கூட ஜாயின் பண்ணிரு, நீ எனக்கு ஐடியா கூட நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன், ஆக மொத்தம் உன்னோட அட்வைஸ் எனக்கு கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றான். இப்போ அப்படியே இந்த பக்கம் ஹியூயோட அப்பாக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு நம்ம பாய்ஸ் ஒரு ஆபரேஷன் ரன் பண்றாங்க. எம்எம் பொண்டாட்டியோட புருஷன் குழப்பம் வேண்டாம், அந்த டாட சொல்றேன், கரண்டா இருக்க புருஷன்காரனை எம்எம் அடிச்சு போட்டனால அவன் அங்க இருந்து போயிட்டான். பட் ஆனா எம்எம்மோட பொண்ணுக்கு அந்த டாடு இருந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது. சோ இப்போ எம்எம் வந்து டாட தொலைவு போறான். ஒரு இடத்துல போய் பார்க்கறான். அங்க போறப்பதான் தெரியுது டாடோட சேர்த்து 2 பேருங்க, அதாவது ஹோம்லேண்டரோட சப்போர்ட்டர்ஸ். இவங்க 3 பேத்தையும் ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. உள்ள ரூம்குள்ள போனா ஏ ட்ரெயின், டீப், பிளாக் நாயர் 3 பேர் இருக்காங்க. பழைய பிளாக் நாயர் செத்துட்டான், இவன் வேற பிளாக் நாயர். ஹோம்லேண்டர் சொல்றான், இவங்க 3 பேத்தையும் கொன்றுங்க. ஆல்ரெடி ஹோம்லேண்டர் அவன் பையன் அடிச்சனால ஒருத்தன் கொன்றுப்பான்ல, இவன் நிரபராதின்னு சொல்லணும், மக்களும் நம்பணுன்றதுக்காக அந்த கோர்ட் ஹவுஸ் வாசல்ல சேஜ் மூலமா, அதாவது அந்த பொண்ணு இருக்கால அவ மூலமா ஒரு 7 நடத்த பிளான் போடுறாங்க. இந்த சைடு ஹோம்லேண்டருக்கு சப்போர்ட் பண்றவங்க இருப்பாங்க, இந்த சைடு ஸ்டார்லைட்டுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருப்பாங்க. இந்த சிஸ்டர் சேஜ் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்டார்லைட் கூட்டத்துக்குள்ள உள்ள போயிட்டு ஆப்போசிட் இருக்கிற கூட்டத்தை தூண்டி விட 2 பேத்துக்கும் சண்டை கலவரம் ஏற்படுது. அதுல ஆல்ரெடி 3 பேர் கொண்டாங்க பத்தியா, அவங்க வந்து இந்த கிரவுண்ட்ல போட ஸ்டார்லைட் ரொம்பவே மோசமா நடந்துக்கிட்டாங்க. அங்க ஸ்டார்லைட் வந்து தடுத்து பார்க்கற ஒன்னும் வேலைக்கு ஆகல. இப்போ ஹோம்லேண்டருக்கு தீர்ப்பு சாதகமா வந்து பழிய தூக்கி ஸ்டார்லைட்டர்ஸ் மேல போடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஹியூயை காமிக்கிறாங்க. அவன் அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கான். அப்படி இந்த சைடு பார்த்தா புச்சர் பெக்கா கிட்ட பேசிட்டு இருக்கான். உண்மையை சொல்ல போனா புச்சர் பெக்கா கிட்ட பேசவே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு பிரம்ம மாதிரி. இது எல்லாமே V24 சைடு எஃபெக்ட். எல்லாம் உங்களுக்கு ஹாலுசினேஷன் மாதிரி ஏற்படுது. இல்லாத ஒரு விஷயம் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இந்த ஹோம்லேண்டர் 7க்கு சில பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றான். வேற யாரு? ஃபயர் கிராக்கிங் சிஸ்டர் சேஜ் தான். கூடவே ஹோம்லேண்டர் பையனான ரயனை இன்ட்ரோடியூஸ் பண்றான். இப்போ ஆக மொத்தம் எல்லாமே ஒரு குடும்பம் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம புச்சர் ஒரு பிளான் இங்கிட்டு போட்டுட்டு இருக்காரு. இவன் ஜோ கெஸ்லர் கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜோ கெஸ்லருங்கிறவன் ஒரு CAA மெம்பர். அவன் சொல்றான், இங்க பாரு புச்சர், ரயன் ஹோம்லேண்டர் கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் எப்ப வேணாலும் கெட்டவனா மாறலாம். அந்த ஹோம்லேண்டர் அவனை கெட்டவனாவே மாத்திடுவான். அதை தடுக்கணும்னா நீ அவனை கடத்திட்டு வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு புச்சர் கிட்ட இந்த ஜோ கெஸ்லர் பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் புதுசா ஜாயின் பண்ணனால இந்த ஃபயர் கிராக்கர் எல்லாம் பேசிட்டு இருக்கா. மக்களே, இந்த ஸ்டார்லைட்டை நம்பாதீங்க, அவ சின்ன வயசுல இருக்கும்போது என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினா. இவங்க 2 பேரும் சின்ன வயசா இருக்கும்போது பாத்துருப்பாங்க போல. இந்த ஃபயர் கிராக்கரை நம்ம ஸ்டார்லைட் ரொம்பவே புள்ளி பண்ணிருக்கா. அந்த அவமானத்தெல்லாம் தாண்டி அவளோட பேரே மாத்தி இப்ப ஃபயர் கிராக்கர் வச்சுதான் இப்ப தெரிஞ்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தா ஸ்டார்லைட் கோவம் வராம இருக்குமா? இங்கிட்டு நம்ம புச்சர் ரயனை மடக்கிறதுக்காக அவன் சாப்பிடுற குக்கீஸ்ல மயக்க மருந்து கலக்கறாப்ல. புச்சர் ரயன் கூட வீடியோ கேம் மூலமா பேசி அவனை வீட்டுக்கு வர வைக்கிறான். இப்ப புச்சரும் ரயனும் பேசிக்கிறாங்க. ரயன் தெரியாம அந்த ஃப்ரெண்டை சாவடிச்சிருப்பான்ல, அதை நினைச்சு இன்னும் வருத்தப்பட்டு இருக்கான். புச்சர் ரயன்ட்ட பேசி ஆறுதல் படுத்துறாப்ல. ரயன் இவ்வளவு சோகத்துல இருக்கிறப்ப நம்ம இந்த குக்கீஸ் கொடுத்து செடேட்டிவ் பண்ணி அவனுக்கு கடத்திட்டு போகணுமா? 1000 இருந்தாலும் நம்ம பையன் சரி வேணா வீடு அப்படின்ட்டு குக்கீஸை குப்பத்தொட்டில கட்டிடுறாப்ல. இப்ப அப்படியே இந்த சைடு ஐஸ் ஸ்கேட்டிங் ஷோவோட ஒரு பிராக்டிஸ் நடக்குது. அந்த இடத்துல ஹோம்லேண்டர் விக்டோரியா கூட ஒரு மீட்டிங் போடுறான். இங்க பாரு விக்டோரியா, நீ ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொல்லிரு எல்லாத்திட்டையும். நீ ஒரு சூப்பர்னு தெரிஞ்சா அது எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும்ல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப நம்ம ஹியூயி போய் மேல இருந்து எல்லாத்தையும் ஒட்டு கேட்கறான். ஹியூயிக்கு பயத்துல வேத்து அந்த ஒரு சொட்டு ஹோம்லேண்டர் மேல விழுந்துருது. ஹோம்லேண்டர் பேதியில போனக்கு தான் எக்ஸ்ரே விஷன் இருக்கே, அவன் கண்டுபிடிச்சான் ஹியூயி தான் வந்திருக்கான்ட்டு. அப்படி இப்படி தப்பிச்சு வெளியே ஓட அங்க ஏ ட்ரெயின் வந்து காப்பாத்துறான். ஏ ட்ரெயின் நீ நல்லவனா கெட்டவனாடா. இப்ப அங்க இருந்து தப்பிச்சு ஹியூயி ஹாஸ்பிட்டல் போறான். அங்க பார்த்தா அவங்க அம்மா உட்காந்துருக்கா. அப்பதான் அவன் எல்லாத்தையும் சொல்றான், பாரு ஹியூயி, நான் உன்னை சின்ன வயசுல இருக்கும்போது வேணுமிக்கெல்லாம் ஒன்னும் விட்டுட்டு போல, நான் சாவுக்கு போற
போராடிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல அப்படின்ட்டு அவளோட ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் எடுத்து சொல்றான். நம்ம ஹியூயும் இப்ப அவனை பாக்கிறதுக்கு அவங்க அம்மா மன்னிக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி ஜோ கெஸ்லர் புச்சர் கிட்ட கேக்குறான், புச்சர் உன்னை செரட்டி கொடுக்க சொன்னா நீ அவனை விட்டுட்டு வந்திருக்கிற, உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டியே. ஒண்ணு அவன் உன் வழி கொண்டு வா, இல்லைன்னா அவனை ஹோம்லேண்டர் மாதிரி மாறுறதுக்குள்ள நீ தடுத்துரு. இங்கிட்டு ஹோம்லேண்டர் வீட்டுல ரயன் வீட்டுக்கு வரான். ஹோம்லேண்டரும் கண்டுபிடிச்சாரா ரயன் புச்சரை தான் பார்க்க போயிருக்கான்ட்டு. நீ எதுக்கு ரயன் புச்சரை பார்க்க போன, உன் மேல அவனோட ஸ்மெல் வருது. கோவத்துல அங்க இருக்க கண்ணாடி உடைக்க ரயன் பேச விருப்பம் இல்லாம மேல போயிடறான். இப்ப ஹோம்லேண்டர் பார்க்க மனதளவுல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. சொல்ல போனா இப்ப அவனுக்கிட்ட அன்பு காட்டுறதுக்கு யாரும் இல்ல. அந்த உடஞ்ச கண்ணாடியை பாக்குறப்ப அவனோட பர்சனாலிட்டிஸ்லாம் அவனுக்கே தெரியுது. இங்க பாரு ஹோம்லேண்டர், நீ அன்புக்கு அடங்காத இப்படின்னு சொல்றப்ப திடீர்னு ஒரு லேப் மாதிரி வந்துட்டு மறைவுங்க. எனக்கு பிளாஷ்பேக்ல ஏதோ ஒன்று நடந்திருக்குது. இப்போ ஒரு அண்டர் கிரவுண்ட் லேப் காமிக்கிறாங்க. அதாவது உனக்கு விஷன் மாதிரி வந்திருக்கும்ல, அந்த இடத்த காமிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஹோம்லேண்டரை வளர்த்திருக்காங்க. அவனோட உண்மையான பேரு ஜான். இதனால ஒரு பாசத்துக்கு ஒரு லவ்வுக்கு எங்க ஹோம்லேண்டர் இப்ப அந்த ஹியூமனிட்டியே இல்லாம இருக்கிறான். இப்போ இவனோட டார்கெட் சின்ன வயசுல அவனை கொடுமைப்படுத்தினவங்களாம் பழி வாங்கணும். அந்த லேபுக்குள்ள அவனை சின்ன வயசுல வளர்த்தவங்க எல்லாருமே இன்னும் இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு ஹோம்லேண்டர் வந்திருக்கனால யாராலையும் புரிஞ்சுக்க முடியல இவன் என்ன பண்ண போறான் அப்படின்ட்டு. சின்ன வயசுல ஹோம்லேண்டர் ஒரு ஓவன் மாதிரி இருக்கும், அந்த ரூம்குள்ள விட்டு ஸ்கின் எல்லாம் எரி விட்டுருப்பாங்க. பிராங்க்ன்ற ஒருத்தன் தான் அந்த மாதிரி பண்ணிருப்பான். இப்போ அவனை அதே மாதிரி அந்த ரூம்குள்ள விட்டு எரி விட்டு அவனை சாவடிக்கிறான். அதே மாதிரி சின்ன வயசுல ஹோம்லேண்டர் சும்மா இருக்க முடியாம வயசு கொள்ளாரனால ஒன்னு பண்ணிருப்பான். அதை பார்த்து மார்ட்டிங்கிறவன் சிரிக்க ஹோம்லேண்டருக்கு கொஞ்சம் அவமானமா இருக்கும் சின்ன வயசுல. இப்ப பழி வாங்குற ஐடியால இருக்கிற ஹோம்லேண்டர் அவனை அதே மாதிரி பண்ண சொல்றான். அவனும் வேற வழி இல்லாம பண்றான். டாமி எந்திரிக்காத காரணத்தினால பொசுக்கி போடுறான் ஹோம்லேண்டர். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பார்பரா, அதாவது ஹோம்லேண்டரை வளர்த்த அம்மா மாதிரி வச்சுங்களேன், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் பார்பரா, அதுவும் இங்க இல்ல ஒரு பெட்ரூம்க்கு தான் போய் பேசணும் அப்படின்னு நாங்க சொல்லி கூட்டிட்டு போக இவனுக்கு எல்லாம் ஃபுல்லால ரத்தமா இருக்குதுங்க. ஒய்யால அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கொண்டு போட்டா பார்பராவை தவிர்த்து. இப்ப அப்படியே இந்த சைடு ஹியூயி அவங்க அப்பாவை பழக்க வைக்கிறதுக்காக ஏட்டைன்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பான். வேற என்ன காம்பவுண்ட் வி தான். அது கிமிகோக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. திடீர்னு எங்க வருது கன் ஷூட் வருது. அது யாருன்னு பார்த்தா ஷைனிங் லைட்னு ஒரு டீம். அங்க இருந்து தப்பிச்சு போறப்ப ஹியூயி கால்ல அடிபட்டுருது. வேற வழி இல்ல, அடிபட்டாலும் தப்பிச்சுதான் ஆகணும். அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. இப்ப இந்த சைடு சிஸ்டர் சேஜ் ஸ்டார்லைட் மொத்தமா முடிச்சு தள்ளுறதுக்காக அந்த ஃபயர் கிராக்கர்ட்ட ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்றா. அந்த ஃபயர் கிராக்கர் என்ன பண்றா, 6 hour டிவி ஸ்பெஷல் ஒன்னு ஓடுது. அதுல ஆனிங்கிறவ அபார்ஷன் பண்ணிட்டா, அதாவது ஸ்டார்லைட்டுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த லைவ்லயே மானத்தை வாங்கி விட்டுறா. இதை பார்த்த ஸ்டார்லைட் காண்டாகி வந்து ஃபயர் கிராக்க பொலந்து விட்டா. இத்தனைக்கும் அங்க லைவ் ஓடிக்கிட்டே இருக்கு. திடீர்னு எம்எம் வந்து ஸ்டார்லைட்டை கூட்டிட்டு போயிடுறாப்ல. இந்த சைடு பிரெஞ்சி ஃபயர் கிராக்கரோட வேன்ல போயிட்டு ஏதாச்சும் சீக்கிரம் கிடைக்குமான்னு போய் பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல இசைக்கில் வந்து போடுறாங்க. அந்த கேவா இருப்பான்ல பிரெஞ்சி அடிச்சு போடுறான். அந்த நேரத்துல புச்சர் வர்றாப்ல. அவனோட ரப்பர் மாதிரி இருக்கிற கையால புச்சரோட கழுத்தை நெரிக்கிறான். கிட்டத்தட்ட சாவர நிலைமைக்கு போயிட்டாப்பல நம்ம புச்சர். அப்ப புச்சர் கிட்ட அந்த புழு மாதிரி ஒன்னு நின்றுதுங்க. இந்த டெம்ப்டிவி எடுத்தனால சைடு எஃபெக்ட் நிறைய வந்திருக்கும். அதனால காம்பவுண்ட் வீ எடுத்துருப்பாப்ல. அதனாலவோ என்னமோ உள்ள ஒரு பாராசைட் மாதிரி இருக்குது. டக்குன்னு புச்சர் கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த இசைக்கில் பைய செதறி கிடக்குறான். ஆனா புச்சருக்கு ஒண்ணு விளங்கல, இது எப்படி நடந்ததுன்னே தெரியல. இப்ப ஏட்டென்ட்ட வாங்கின காம்பவுண்ட் வீயை ஜாக்கெட்ல வச்சுட்டு அவங்க அப்பா கொடுக்க போலான்னு போறான். ஆனா அவனுக்கு இன்னொன்னு தோணுதுங்க, சரி நல்ல மனுஷன் இத்தனை நாள் வாழ்ந்துட்டாரு, நிம்மதியா சாகட்டும், காம்பவுண்ட் வீ கொடுக்க வேணாம்னு ஜாக்கெட் அங்க வச்சுட்டு ஒரு காஃபி குடிக்கலாம்னு போற கேப்ல அவங்க அம்மா கறி அதுங்களே அந்த காம்பவுண்ட் வீ அந்த இன்ஜெக்ஷன்ல சொறி விட்டுருவா. திடீர்னு அவங்க அப்பா கணக்கு முழிப்பு வந்துருங்க. அந்த காம்பவுண்ட் வீ இவரோட பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போயிருச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப இந்த சைடு வாட்ல ஃபேன் ஃபெஸ்டிவல் நடக்குது. அதே இந்த இடத்துல V52 மென்ஷன் பண்றாங்க. இது வாட் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வேற சொல்றாங்க. அங்க நிக்கிற ஹோம்லேண்டர் அந்த பிளாஷ்பேக் நடந்த இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். சொல்ல போனா ஹோம்லேண்டர் இப்போ ஒரு ட்ராமால அஃபெக்ட் ஆயிருக்கான். இந்த பக்கம் காம்பவுண்ட் வீ கொடுத்தனால ஹியூயி அவங்க அப்பா எந்திரிச்சுக்கிட்டான்ல, அவன் நார்மலா பேசுறதை விட ரொம்பவே ஆக்டிவா பேசுறாங்க. இங்கிட்டு ஹியூயி அவங்க அம்மாவை தனியா கூப்பிட்டு சொல்றான், ஏமா நீ தான் அந்த ஆளுக்கு காம்பவுண்ட் வீ கொடுத்தியா? ஆமா உன் கோட்ல இருந்து எடுத்து கொடுத்தேன். இவ என்னமோ பாயசத்தை கொடுத்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா காரி சொல்றா, சின்ன வயசுல இருந்து நீ ஒரு பேரண்டோட தான் வளர்ந்துட்ட, இனிமேலும் உன்னை அதே மாதிரி பார்க்க முடியாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவ காம்பவுண்ட் வீ இன்ஜெக்ட் பண்ணிருக்கா. இந்த சைடு நம்ம பாய்ஸ் டீம்லாம் இருக்காங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான போடுறாங்க. அப்பதான் புச்சர் ஒன்று சொல்றாப்ல, சூப்பர் ஹீரோ கொல்றதுக்கு சூப்பர் வைரஸ் ஒன்று இருக்குது, அதை ஹோம்லேண்டருக்கு போட்டு விட்டோம்னா ஹோம்லேண்டர் ஈஸியா முடிச்சு விட்டலாம். அந்த வைரஸை எங்க உருவாக்குனா குடால்கன் யூனிவர்சிட்டின்னு ஒரு இடம், அதான் நம்ம ஜென்வி சீரிஸ்ல காமிப்பாங்கல்ல அந்த இடம் தான். இப்போ எல்லாமே அந்த வைரஸ் வச்சு மேனேஜ் பண்றது எல்லாமே விக்டோரியா நியூமேன் தான். இவளை பத்தின விஷயம் எல்லாம் தெரியும்னா இவங்க அப்பங்கார ஸ்டாண்டர்ட் கிட்ட கேட்டா தான் தெரியும். அவனை போய் ஜெயில பார்த்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுறாங்க, உன்னை ஜெயில இருந்து வெளியே எடுக்கணும், ஆனா அந்த சூப்பர் வைரஸை பத்தி நீ சொல்லணும். இல்ல என்னால முடியாதுன்னு ஸ்டாண்டர்ட் கர் சொல்ல, அப்பதான் புச்சர் அந்த ஆள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான், நீ உன் புள்ள விக்டோரியா மேல இவ்வளவு பாசமா இருக்க, ஆனா அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா, உன் பேத்தி அதாவது ஜோயி, அவளுக்கு அந்த காம்பவுண்ட் வீ இன்ஜெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட அவள ஒரு மான்ஸ்டரா மாத்திட்டா. இதை கேட்ட ஸ்டாண்டர்ட் கர் மண்டே சாக்காக, ஓ என் பேத்திவே இப்படி பண்ணிட்டாளா, சரி ரைட் வா எங்க ஃபார்ம்ல தான் இருக்குது, அந்த இடத்துல நான் போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாய்ஸ் டீம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறோம். அந்த ஃபார்ம் ஹவுஸ் அடியில பேஸ்மெண்ட்ல போய் பார்த்தா உள்ள கிட்டத்தட்ட ஒரு லேப் மாதிரி இருக்குது. அங்க சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வச்சு சூப்பர் எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க அனிமல்ஸ். திடீர்னு எல்லாத்துக்கும் மூக்குல இருந்து ரத்த வர அங்கதான் சமந்தா சாரி விக்டோரியா வந்துட்டாலே. அப்பதான் எட்கர் சொல்றாப்ல, இங்க பாரு இவனுங்களை கொண்டினா உன்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் லீக் ஆயிரும், அதனால நீ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்ல இவனும் அமைதியா இருக்கிறான். அப்பதான் ஒன்னு தெரிய வருது, சமீர்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ஜோயோட அப்பா. இவளுக்கு 20 வயசா இருக்கும்போது பண்ண தப்பு தான் அது. அப்ப பிறந்த போலதான் ஜோயி. அங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாம் சூப்பா மாத்திட்டனால அங்க இருக்கிற ஆடு எல்லாம் பறக்குதுங்க அங்கிட்டும் இங்கிட்டும். ஆளுங்களை பார்த்தாவே எல்லாம் சாவடிக்குது. அப்பதான் அந்த சமீர்ட்ட ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும், சூப்பர் கொல்ற வைரஸ். அது அங்க இருக்க டெட் பாடி மேல இன்ஜெக்ட் பண்ணி வெளியே தூக்கி போட அந்த வைரஸ் டெட் பாடி ஆடு எல்லாமே திங்குது. அந்த வைரஸ்னால வெளியே சுத்திட்டு இருந்த ஆடு எல்லாமே சாவுது. இவங்களும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா அங்க சமீரை மட்டும் காணாங்க. விக்டோரியா ஒரு பக்கம் புருஷனை காணான்னு அழுகுறா. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது சமீரோட காலை ஒண்டி வெட்டி போட்டாங்க. அது நம்ம புச்சர் தான். இப்ப ஜோ கெஸ்லர் அண்ட் புச்சரோட கஸ்டடியில தான் அந்த சமீர் இருக்கான். இப்ப எங்களுக்கு ஹோம்லேண்டர் சாவடிக்கிறதுக்காக வைரஸ் வேணும், அது உருவாக்குற வைரஸ் நீ தான் உருவாக்கணும் அப்படின்ட்டு சமீர்ட்ட சொல்றாங்க. இப்ப அப்படியே இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஹியூயி அவங்க அப்பாக்கு எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த ஆளுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு, செவுத்துல அப்படியே அங்கிட்டு போயிடுவான். கிட்டத்தட்ட டெலிபோர்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த ஆளுக்கு
ஆள் கொஞ்சம் வயசானவர்னால இவரால் காம்பவுண்ட் வி அந்த பவரை ஏத்துக்க முடியல. இவரால் அந்த பவர் கண்ட்ரோல் பண்ண முடியாத காரணத்தினால அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற நிறைய பேர் சாவறாங்க. ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஹியூயே யாரும் மறந்து போயிடுதுங்க. டெஃப்னி, அதாவது ஹியூயோட அம்மா சின்ன வயசுல விட்டு போனனால ஹியூ அவங்க அப்பங்காரன் முடிஞ்சு போறதை நினைச்சு கோவப்பட்டு டெஃப்னியை கொல்ல வரான். ஹியூ அங்க இருந்து காப்பாத்துறான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹியூ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க அப்பா சாவடிக்கிறான். இப்போ அவங்க அப்பாக்கு நிம்மதியான ஒரு சாவு கிடைக்குது. இப்போ அப்படியே இந்த சைடு V52 எக்ஸ்போல ஏட்ரின் படத்துக்கான ட்ரெய்லர்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹோம்லேண்டரும் ரயனும் இருக்காங்க. அப்போ ஹோம்லேண்டர் ரயன்ட்ட கேட்கறான், ரயனுக்கு இப்போ என்ன தேவைப்படுதுன்னு ஹோம்லேண்டர் கேட்க அதுக்கு ரயன் சொல்றான், எனக்கு மக்களை காப்பாற்றணும். இந்த மாதிரி படத்துல இல்ல உண்மையாலுமே காப்பாற்றணும். அந்த நேரம் பார்த்து சூப்பர் ஹீரோ படம் எடுக்கிற டேரக்டர் ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஓகே ரயன், அந்த பொண்ணை அவன்கிட்ட இருந்து காப்பாத்துன்னு ஹோம்லேண்டர் ரயன்ட்ட சொல்ல ரயன் அவனை கூப்பிட்டு சாரி கேட்க வைக்கிறான். பட் அது பத்தல. இப்போ அந்த பொண்ணு டேரக்டரை அறையணும் வேகமா அப்படின்னு ரயன்ட்ட ஹோம்லேண்டர் சொல்லி கொடுக்க அவனும் அதே சொல்றான். அதுக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு சப்புன்னு வைக்கிறான். இந்த சீனை பாக்குறப்ப புச்சர் என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடக்குது. இந்த இடத்துல ரயனோட வில்லத்தனங்கிறது கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. நல்ல ரயனோட மண்டை கலவுற அந்த ஹோம்லேண்டர் வாட்ல இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் ஏட்ரின் திருடி ஹியூட்ட கொடுத்திருப்பான்ல. ஆனா இந்த ஏட்ரின் ஆஷ்லியை பிளாக்மெயில் பண்ணி அவ வேற ஒருத்தனை ஃப்ரேம் பண்ணிட்டு இருப்பான். அவன் தான் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் திருடுறதா நினைச்சு ஹோம்லேண்டர் அவனை சாவடிச்சாரு. அது மட்டும் இல்லாம இப்போ ஹோம்லேண்டருக்கு ஹெல்ப் பண்ண சாமும் கேட்டு வந்திருக்காங்க. இந்த கேரக்டர் ரெண்டும் ஜென்வி சீரிஸ்ல வருங்க. நீங்க அந்த சீரிஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கும். இப்போ அப்படியே இந்த பக்கம் புச்சர் சமீர்ட்ட ஒரு ஆர்டர் போடுறான். இங்க பாரு, அந்த சூப்பை கொல்லக்கூடிய வைரஸை நீ உருவாக்குற, சாவடிக்க போறது ஹோம்லேண்டர், சோ பவர் ஹெவியா இருக்கணும். ஆனா சமீர் அது முடியாதுங்கிறாங்க. ஏன்னா விக்டோரியாவும் இவனோட புள்ள ஜோயும் ஒரு சூப் தான். இப்போ ஹோம்லேண்டர் கொல்ற அளவுக்கு ஹெவியான டோஸ் போட்டோம்னா அந்த வைரஸ் ரொம்பவே கான்டேஜியஸா மாறி காம்பவுண்ட் வி எடுத்துக்கிட்டவங்கள எல்லாத்தையுமே கொன்றும். அதனாலதான் இந்த பையன் ஒத்துக்க மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம புச்சர் அப்படி இப்படி மிரட்டி இவனை பண்ண வைக்கிறாப்ல. இப்போ ஏட்ரைன் எம்எம்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். இந்த மாதிரி டெக்னைட் வீட்ல ஒரு பார்ட்டி நடக்க போது அங்க ஹோம்லேண்டர் எல்லாம் வருவாங்க, ஏதோ ஒரு மீட்டிங் பண்ண போறாங்க. இப்போ நம்ம பாய்ஸ்க்கு அங்க போய் யாராச்சும் தெரிஞ்சுக்கணும் அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்ட்டு. அது எப்படி போகணும்னா வெப் வியூவர்னு ஒருத்தர் இருக்காங்க. இப்போதான் அந்த கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த கேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இருந்தாலும் சொல்றேன். இந்த வெப் வியூவரும் டெக்னைட்டும் ரொம்பவே க்ளோஸ். நம்ம பாய்ஸோட பிளான் என்னன்னா அந்த வெப் வியூவருக்கு போதை மருந்து கொடுத்து ஓவர் டோஸ் ஆக்கி விட்டுறணும். இவன் ஆல்ரெடி ஒரு ட்ரக் அடிக்ட்டுங்க. நம்ம ஹியூ இவனோட ட்ரெஸ் போட்டு அங்க போய் என்ன நடக்குன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஹியூ பக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். ஹியூ இப்போ அந்த டெக்னைட் இடத்துக்கு போய் அங்கங்க ஒரு சில இடத்துல பக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டெக்னைட் பைபிள கூப்பிட்டானே அண்டர் கிரவுண்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா என்னத்த சொல்றது, இந்த டெக்னைட் பைபிள எவ்வளவு மோசம்னு இந்த எபிசோட பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை பத்தி ஜெனுவிலே டீஸ் பண்ணிருப்பானுங்க. ஆனா இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டானுங்க. நம்ம ஹியூயை வச்சு BDSM பண்ணுவானுங்க. பத்தாவது குறைக்கு இதுல ஆஷ்லி உடந்த இந்த டெக்னைட் இது ஹியூன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா வெவ்வியரோட பாஸ்கோட் டெக்னைட் கேட்டிருப்பான். நம்ம ஹியூயை அப்படி இப்படி சொல்லி மழுப்ப இவன் ஹியூன்னு கண்டுபிடிச்சிட்டான். என்னடா பக் ஃபிக்ஸ் பண்ண போன ஆளை காணா அப்படின்ட்டு கிமிகோ MM ஸ்டார்லைட் சாரி ஆனி 3 பேர் அங்க வராங்க. அங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிற ஹியூயை காப்பாத்துறாங்க. நம்ம பாய்ஸ் டீம் டெக்னைட்ட என்ன விஷயம் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் அதை சொல்லுன்னு கேட்க டெக்னைட்டை டார்ச்சர் பண்றாங்க. அவன் ஆனா அதை என்ஜாய் பண்றாங்க. எப்பா மொரட்டுத்தனமா முத்தி போனவன் போல. ஃபைனலா அவன் லேப்டாப்ல இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்ல எல்லாமே சேரிட்டிக்கு அனுப்புறோம்னு சொல்ல வேணான்ட்டு அவன் இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிடுறான். அது என்னன்னா இவனோட பிரிசன்லாம் இன்டர்மென்ட் கேம்பா மாத்த போறாங்களாமா. வேற யாரும் மாத்த போறா, ஹோம்லேண்டர் தான். இன்டர்மென்ட் கேம்ப் அப்படின்னா என்னன்னா ஹோம்லேண்டரை பத்தி தப்பா பேசுறவங்க அந்த கேம்ப்ல போட்டு அடைச்சு வச்சிருவான். சோ எல்லாரும் அவனுக்கு பயந்து தான் வாழ்ந்தாகணும். இப்படியாச்சுன்னா கிட்டத்தட்ட மொத்த அமெரிக்காவுமே இவனோட கண்ட்ரோல்ல வந்துருமே. அப்போ அங்க இருக்க டெக்னைட்டோட அசிஸ்டன்ட் எலிஜா இந்த ஆளே இத்தனை வருஷமா இவன் டார்ச்சர் தாங்க முடியாம இவனை முடிச்சு கட்டுறாப்ல. அந்த ஆளு தான் வெவ்வியரோட சீக்ரெட் கோட சொல்லுவான். அவன் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு சீக்ரெட் கோடு வேற ஒண்ணும் இல்ல, ஜெண்டையா. இருக்கட்டும். இப்போ அப்படியே இந்த சைடு புச்சர் சமீர்ட்ட இங்க பாரு டைம் இல்ல, சீக்கிரம் அந்த வைரஸை கண்டுபிடி. புச்சர் சமீரை போட்டு பிரஷர் பண்றான். அப்பதான் நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரியுது. நம்ம புச்சர் எப்பவுமே ஜோகேஸ்ல கூட பேசிட்டு இருப்பான்ல, அதுவே புச்சரோட இமேஜினேஷன் தான். பெக்கா வருவாள், அதே மாதிரி இப்ப ஜோகேஸ்ல வரான். ரெண்டு பேர்த்திட்டையும் மாறி பேசிட்டு இருக்கான். ஜோகேஸ்ல கெட்டவனாவும் பெக்கா நல்லவளாவும். அதாவது நம்ம மைண்ட்ல நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் ரெண்டு இருக்கும்ல, அந்த மாதிரி புச்சருக்கு இப்ப 2 பேர் தெரியுறாங்க. அதுவே சமீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா புச்சர் தனியா தான் பேசிட்டு இருக்கான். இப்போ அப்படியே இந்த பக்கம் வாட் டவர்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அங்க சிஸ்டர் சேஜ் வரா. அங்க ஹோம்லேண்டரும் ஃபயர் கிராக்கரும் ஆல்ரெடி இருக்காங்க. புச்சருக்கு அங்க டெக்னைட் இந்த இடத்துல பக் வச்சு தெரிஞ்சு போச்சு. அங்க வைக்கிறான். இந்த பக்கை யார் வச்சது? என்னமா சிஸ்டர் சேஜ், உனக்கு இவ்வளவு மூல இருந்து உன்னால ஒன்னும் கிளிக்க முடியல அப்படின்னு சிஸ்டர் சேஜ் மேல கொஞ்சம் காண்டா வரான். அப்புறம் நம்ம ஏட்ரின் ஒரு வேலையை பாக்குறாப்ல. சிஸ்டர் சேஜ் ஒரு ஃபைல் வச்சிருப்பா. இவங்க கூட நின்று பேசிட்டு இருப்பா. அதை போட்டோ எடுத்து எம்எம்க்கு அனுப்பிச்சு விட்றான். புச்சர் இப்ப பாய்ஸ் இருக்கிற ஆஃபீஸ்க்கு வராங்க. கூடவே ஃப்ரெண்ட்ஸையும் வரான். இப்பதான் எல்லாத்திட்டையும் புச்சர் சொல்றான், ஹோம்லேண்டர் கொல்ற அளவுக்கு அந்த வைரஸ் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா எல்லா சூப்பையுமே சாவடிச்சிடும். அது ஆனி கிமிகோ ரயன் எல்லாத்தையுமே சாவடிச்சிடும். இந்த மாதிரி ஒரு வைரஸ் பரவுச்சுன்னா கிட்டத்தட்ட உலகமே நாசமா போயிடும். இப்போ அப்படியே ரயனை காமிக்கிறாங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே ஒரு எல்லாம் கிஃப்டா இருக்குது. அங்க இருக்கிற ஒரு போட்டோ பார்க்கறான். அதுல புச்சர் பெக்கா அப்புறம் ஒரு நாய் இருக்குது. ஒரு அழகான ஃபேமிலி. ரயன் அதை பார்த்து ரொம்பவே ஒரு ஃபீல் ஆகுறான். ஏட்ரின் மூலமா நம்ம பாய்ஸுக்கு பிரசிடென்ட் ராபர்ட்ஸ்ங்கிற கொன்னுட்டு விக்டோரியா நியூமேனை பிரசிடென்ட் ஆக்க போறாங்க. ஒரு பிரசிடென்ட்டே சூப்பா இருந்தா செவனுக்கு நல்லது தானே. ஏட்ரினும் சும்மா இல்ல, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எம்எம்ட்ட சொல்ல ஹோம்லேண்டருக்கும் ஏட்ரின் தான் இது எல்லாம் லீக் பண்றதுன்னு தெரிய வருது. அழுவுறான் உட்காந்து, இப்படி துரோகம் பண்ணிட்டான ஏட்ரின் அப்படின்ட்டு. இப்ப விக்டோரியா நியூமன் பிரசிடென்ட் ஆகக்கூடாது. அப்படி ஆகக்கூடாதுன்னா அவ ஒரு சூப், அவ பண்ண கொலைகள் அவளோட டீடைல்ஸ் எல்லாமே ஹியூயி ஆல்ரெடி ஒரு ஃபைல் வச்சிருப்பான். அதை எல்லாத்தையுமே ஒருத்தி டெலிட் பண்ணிடுவா. வேற யாரும் இல்ல, ஆனி. பதட்டப்படாதீங்க, ஒரிஜினல் இல்ல, இவ டூப்ளிகேட். இவளும் ஒரு சூப் தான். இவளோட ஷேப் ஆனி மாதிரி மாத்தி ஹியூயி கூட சம்பவம் பண்ணி தூங்குறப்ப இவ ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருவா. இந்த பக்கம் ஏட்ரின் தான் அந்த லீக்னு தெரிஞ்சனால அவனோட படம் ட்ரெயினிங் ஏட்ரின்ன்ற படத்தை கேன்சல் பண்றாங்க. இப்ப ஏட்ரின் அங்க இருந்து எஸ் ஆயிட்டான். இந்த பக்கம் நம்ம பாய்ஸ் பிரெஞ்சு அந்த ஆன்டி சூப் வைரஸ் தயாரிக்க சொல்லிருப்பாங்க. அந்த கொழுப்பு எடுத்த சமீர் பையன் என்ன பண்ணிருப்பான், கிமிக்கோட கால்ல அந்த ஆன்டி வைரஸை போட்டுவிட அப்படியே கொஞ்சமா இன்ஃபெக்ட் ஆகி வர்றதுக்குள்ள நம்ம பிரெஞ்சு வந்து அந்த காலை வெட்டி எடுத்து போடுவான். இவளுக்கு தான் அந்த ஹீலிங் பவர் இருக்குல்ல, அதனால அந்த கால் திரும்ப முளைச்சிரும். அவளோட கால்ல
இருக்கிற வைரஸ் சாம்பிளா வச்சு தான் இப்போ பிரெஞ்சு ஒன்று உருவாக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹியூயிக்கு கொஞ்ச நேரமா ஆனியை பார்த்து ஒரு டவுட்டாவே இருக்குது. நடவடிக்கை சரியில்லை, அவ ரொம்ப வேக்குது, ஹீட்டா இருக்குங்கிறா. ஹியூயி கன்ஃபார்ம் பண்ணிட்டான் இவ ஒரு ஷேப் ஷிஃப்டர்னு. ஏன்னா ஆனி நல்ல நாளே ஸ்வெட்டர் போட்டிருப்பா. இந்த ஷேப் ஷிஃப்டர் எதுக்கு வந்திருக்கானா பிரசிடென்ட் ராபர்ட் சிங்கரை போட்டு தள்ளுறதுக்கு. இப்போ அப்படியே இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல புச்சர் இருக்கான். இவனோட கண்டிஷனும் கொஞ்சம் கொஞ்சமா டல் ஆயிட்டு தான் இருக்குது. அவனோட பிபி ரொம்பவே லோவா இருக்கு. டக்குன்னு இவனுக்கு ஜோகேஸ்லர் கண்ணில் படுறான். அதாவது இது புச்சரோட எண்ணங்கள் தான், ஆனா இவனுக்கு ஜோகேஸ்லர் மாதிரி தெரியறான். அந்த ஜோகேஸ்லர் சொல்றான், இங்க பாரு நீ நம்பு, நான் சொல்ற பேச்சு கேளு, உனக்குள்ள இருக்கிற சூப்பரை நான் வெளியே கொண்டு வரேன். இவங்களுக்குள்ளேயே ஒரு கமிட்மெண்ட் மாதிரி போட்டுக்கிட்டானுங்க. மொதல் ரயன் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட ஒரு போட்டோ பார்த்திருப்பான்ல, அது ரயன் பார்த்தது ஹோம்லேண்டர் கடுப்பு வர அங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்டே கொளுத்தி விடுறான். ஃபுல்லா இல்ல, அங்க இருக்கிற ரூம் மட்டும். அதே நேரத்தில் ரயன் அங்க வர அவன் மேல செம்ம காண்டா இருக்கான் ஹோம்லேண்டர். ரயன் இங்க ஒழுங்கா வந்துரு அப்படின்னு சொல்ல அவன் அதை கேட்காம அங்கிருந்து ஓடிடுறாங்க. இவனுக்கு இப்ப மனசுக்குள்ள ஒன்று ஓடுது, என்னடா நம்ம மாவனே நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். இப்போ ஹோம்லேண்டர் நியூமன்ட்ட ஒரு ஆர்டர் போடுறான், இங்க பாரு விக்டோரியா நியூமன், ஒழுங்கா நீ பிரசிடென்ட் ஆயிரு. அப்படி ஆனாலும் நான் சொல்ற பேச்சு தான் நீ கேட்கணும். இதெல்லாம் நீ கண்டுக்காம விட்ட உன் மாவ ஜோயை பீஸ் பீஸா வெட்டி எரிஞ்சிருவேன். கடைசி வரைக்கும் நீ என்கிட்ட நரக வேதனை தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பேசி விக்டோரியா ஒரு வாங்கிடுவான். இந்த சீன்லாம் ஹோம்லேண்டர் வில்லனிசம் பீக்ல இருக்கும். இப்போ அப்படியே இந்த சைடு அந்த ஷேப் ஷிஃப்டர் இருந்து ஹியூயி, எம்எம் அப்புறம் கிம்கோ எல்லாரும் சேர்ந்து ராபர்ட் சிங்கரை காப்பாத்தி வெளியே கொண்டு போறாங்க. இவங்களை முடிச்சு கட்ட வர அந்த நேரத்தில் ஸ்டார்லைட் அதாவது ஆனி வந்து காப்பாத்திடுறா. இந்த இடத்துல ஷேப் ஷிஃப்டரோட கதையும் முடிஞ்சு போகுது. அப்புறம் ஹியூயிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாரும் பார்த்தா விக்டோரியா நியூமன். ஹியூயி, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன்டா, யாரை நம்புறதுனே தெரியல. அந்த ஹோம்லேண்டர் பேச்சு கேட்டு நான் பிரசிடென்ட் ஆனா அவனுக்கு தலையாட்டி பொம்மையா தான் இருக்கணும். இந்த விஷயத்துல என்னை நம்பு, என்னை காப்பாத்து. ஸ்டார்டிங்ல ஹியூயும் கன்வின்ஸ் ஆகிருக்க மாட்டான். அப்புறம் பேசி இவனுக்கு ஓகேங்கிற மாதிரி ஆயிருக்கும். இப்போ இங்கிட்டு பார்த்தோம்னா அப்படியே ஹாஸ்பிட்டல் இருக்கிற புச்சர் ரயனை கூப்பிட்டு பேசுவாப்ல. அங்க கிரேஸ் மெல்லரி வருவாங்க. அந்த கிளடு எல்லாத்தையும் உண்மையை போட்டு உடைக்குது ரயன். இங்க பாரு, உங்க அப்பா ஹோம்லேண்டர் பெக்க கூட ஒன்னாலா இருக்கல, அவளை ரேப் பண்ணி தான் நீ பிறந்த, வேற ஒன்னும் இல்ல ரயன், ஒன்ன வச்சு தான் உங்க அப்பனை முடிச்சு கட்டணும். என்னது எங்க அப்பாவை முடிச்சு கட்டுங்களா? அவர் எவ்வளவு பவர் தெரியுமா? எங்களுக்கு வேற வழி இல்ல, நீ தான் ஹெல்ப் பண்ணணும்ட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றா ரயனை. ஓ அப்ப இத்தனை நாள் என்ன இதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? ஒரு கோவத்தை கிரேஸ் மெல்லரி தள்ளி விடுறான். அவ கீழே வந்து செத்து போறான். ரயனும் அங்க இருந்து போயிடுறான். இப்ப விக்டோரியா நியூமன் நம்ம பாய்ஸ் கேங் கிட்ட அடைக்கலம் வந்து புகுறான். அந்த நேரத்தில் நம்ம புச்சர் உங்க உள்ள வர புச்சருக்கு ஒரு காண்டு, இவதுக்கு சம்பந்தமே இல்லாம இங்க நிக்கிறா. அங்க என்ன நடந்தது ஏது நடந்தது கூட முழுசா விசாரிக்காம புச்சர் ஒரு சம்பவத்தை பண்ணுவாரு பாருங்க. கொய்யால புச்சர் உடம்புல இருந்து அப்படியே டென்டக்கிள்ஸ் மாதிரி வருங்க. எடுத்தோன்னே விக்டோரியாவை கண்ணை பத்தி வாயை பத்தி மேல தூக்குறாப்ல. ஜோயி வாயை பொழந்துட்டு வர அவளை தள்ளி போட. இப்ப விக்டோரியா நியூமனை ரெண்டா பிச்சு புச்சர் கொன்னே போடுறாங்க. ஏலே புச்சர் என்னல ரெண்டா பிச்சு புட்ட, இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளை இவ்வளவு சிம்பிளா முடிச்சு கட்டுறது கொஞ்சம் எனக்கு அன்சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்துச்சு. இவ செத்து போனது இப்ப எல்லாம் நியூஸ்ல பரவிட்டு இருக்கு. அப்ப கன்ஃபியூஸ்ல உட்காந்துருக்கான், என்ன பண்றது ஏது பண்றதே தெரியாம. ஏன்னா அவன் விக்டோரியா நியூமன் வச்சுதான் எல்லா பிளானும் பண்ணலான்ட்டு ஐடியால இருந்தான். இப்ப அவளே இல்லாதனால எல்லா பிளானும் ஊத்திக்கிச்சுன்ற நேரத்துல சேஜ் அங்கிட்டு வருவா. அப்ப ஹோம்லேண்டர் உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 100 மண்டையா இருக்கான், அவனே நீ பிரசிடென்ட் ஆக்கு, நீ நினைச்சது எல்லாமே பண்ணலாம். இப்ப ஸ்டீவன் காலன்றவனை பிரசிடென்ட் ஆக்குறாங்க. பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இப்பதான் பெரிய பிரச்சனையா ஆரம்பிக்குது. ஜெனிவில இருக்கிற கேங் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. அந்த கேட்டு சாம் அப்புறம் அந்த மொட்டை தலைச்சி அங்க இருக்க வில்லன்கள் எல்லாம் இங்க சேர்ந்து நம்ம பாய்ஸ் கேங்க எல்லாம் பிரிச்சு தூக்கிட்டு போறாங்க. அந்த கேட்டுங்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி மைண்ட மாத்திட்டுருவாங்க. கிமிக்கு அவனை காப்பாத்துக்காக கத்துவா. திடீர்னு அவளுக்கு வாய்ஸ் வந்துடும், பேச ஆரம்பிச்சிருவா. இப்போ ஹோம்லேண்டர் திடீர்னு ஒரு சேம்பரை பார்க்க வரான். அங்க பார்த்தா சோல்ஜர் பாய் இருக்கான். இவனுக்கு இப்ப சர்ப்ரைஸ் ஆவறதா இல்ல மன பதட்டம் ஆவறதா? ஒரு குழப்பத்தோட சோல்ஜர் பாய் பார்த்துட்டு இருக்க. இதோட சீசன் 4 முடியுது. சீசன் 5 இன்னும் நிறைய சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆல்ல போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான்.